இந்த வாரம் வெளியாகும் தமிழ் திரைப்படங்களுடைய பட்டியலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களை அன்போடு வரவேற்பது இது உங்கள் தமிழ் சேனல். முதல் திரைப்படம் இன்னைக்கு வெளியான நட்பை துணை. மீசை முறுக்கு திரைப்படம் வெற்றியடைஞ்சதால் நம்ம ஆதி இப்போ முழு நேர நடிகராகவே மாறிட்டாப்ல. சுந்தர் சி தயாரிக்க பார்த்திபன் தேசிங் என்பவர் இந்த படத்தை டைரக்ஷன் செஞ்சிருக்காரு. கல்லூரியில் நடக்கிற காதல் விளையாட்டு, அப்புறம் ஒரு வில்லன், இப்படி மசாலா திரைப்படமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கருபழனியப்பன் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காப்ல. இந்த படம் வெற்றியடையணும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துவோம். அடுத்த திரைப்படம் உரியடி 2. விஜயகுமார் டைரக்ஷன் செய்து அவரே இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூர்யா அவர்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லரில் அரசியலை பயங்கரமாக காட்டியிருக்காங்க. இப்போ வேறு தேர்தல் வேலைகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கா. அதனால் இந்த படத்தில் எந்த கட்சியை வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. நாளைக்கு தான் வெளியாகுது, பொறுத்திருந்து பார்ப்போம். மூணாவது திரைப்படம் ஒரு கதை சொல்லட்டுமா. ஆதித்யா டிவியில் ஒரு ஜோக் சொல்லட்டுமான்னு 2 பேர் வந்து மொக்க போடுவாங்க. அது இல்லை, இது ஒரு கதை சொல்லட்டுமா. இந்த படத்தோடைய ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது ஒரு மியூசிக்கை ரெக்கார்ட் பண்ணுற கலைஞருடைய வாழ்க்கையை சுற்றி நடக்கிற கதையை தான் படமாக எடுத்திருப்பாங்க போல். ஆஸ்கார் விருதுலேருந்து பல விருதுகளை வாங்கின ரசூல் பூக்குட்டி இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு. அவர் உண்மையாகவே ஒரு சவுண்ட் டிசைனர். இந்த படம் 3 மொழிகளில் நாளைக்கு, அதாவது ஏப்ரல் 5ஆம் தேதி வெளியாகுது. நாலாவது திரைப்படம் குப்பத்து ராஜா. ஜிவி பிரகாஷ், பார்த்திபன், பூனம் பஜுவா நடிச்சிருக்கும் இந்த படத்தை பாபா பாஸ்கர் என்பவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ட்ரெய்லரில் குப்பத்தில் இருக்கிற ஒரு ரவுடி, ஒரு ஹீரோ, இவங்களுக்குள்ள நடக்கிற மோதல், இதுக்கிடையில் ஒரு காதல் அப்படின்னு காட்டியிருக்காங்க. சர்வம் தாளமையும் திரைப்படம் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு விமர்சனங்கள் ரீதியாக நல்ல வரவேற்பை கொடுத்துச்சு. இந்த படம் அதே வரவேற்பை கொடுக்குமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. 5வது படம் கணேசா மீண்டும் சந்திப்போம். இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னே நிறைய பேருக்கு தெரியாதுங்க. நம்ம பாண்டியராஜன் இருக்கார்ல, அவருடைய பையன்தான் இந்த படத்தில் ஹீரோ. ஓவியா இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் இப்போ தான் பார்த்தேன். அவசரமாக பார்த்ததில் ட்ரெய்லரில் ஸ்டார்டிங்கில் டபுள் மீனிங் டைலாக்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சண்டை ஆரம்பிச்சது. அது ட்ரெய்லர் முடிகிற வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த படமும் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. கடைசியாக 6வது திரைப்படம் குடிமகன். இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்தேன். நிறைய வசனங்கள் வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சின்ன பட்ஜெட் திரைப்படம் தான், ஆனாலும் நல்லா தான் ட்ரெய்லரை காட்டுறாங்க. அரசியல், டாஸ்மாக், விவசாயம், இப்படி கலந்து எடுத்திருக்காங்க. இந்த 6 படங்கள் தான் இந்த வாரம் வெளியாகிற திரைப்படங்கள். எல்லா திரைப்படங்களும் வெற்றியடையட்டும் அப்படின்னு நம்மளுடைய தமிழ் சேனல் சார்பாக வாழ்த்துவோம். இந்த படத்தில் நீங்கள் எந்த படத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா செய்திகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் சேனல்.